السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்பும் நிலையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில உலகத்திலே எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு எதிரி உயிரினம் என்பது இருக்கின்றது. எலிக்கு எதிரியாக பூனை இருக்கின்றது, பூனைக்கு எதிரியாக நாய் இருக்கின்றது. இது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு எதிரியான உயிரினம் என்பது இருக்கின்றது. அதுபோன்றுதான் மனிதர்களுக்கு 3 எதிரிகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். பொதுவாக தன்னுடைய எதிரி யார் என்பதை விளங்குவதும் அவரிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் ஒரு மனிதன் சிறந்த அறிவாற்றல் படைத்தவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. ஏன்னா பல நேரங்களிலே நம்முடைய எதிரி யார் என்பதாக தெரியாமலேயே நாம் தோற்று போகின்றோம். சில பேர் கூடவே இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாகவே பேசுவாங்க. நம்ம இடத்துல எல்லா ரகசியங்களையும் பேசுவோம். கடைசியிலே அவர்கள் தான் நமக்கு எதிரியாக செயல்படுவதை நாம் காணுகின்றோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹபீபுக்க, நீ யாரிடத்திலும் அளவோடு அன்பு செலுத்துவாயாக, ஏனெனில் ஒரு நாள் அவனுக்கு எதிரியாக அவனாகி விடலாம். ஒரு நாளைக்கு உனக்கு அவன் எதிரியாக ஆகிவிடலாம். அதுபோன்று யாரையும் அளவோடு பகைத்துக் கொள்வாயாக, ஏனென்று சொன்னால் ஒரு நாளைக்கு அவன் உனக்கு நண்பனாக ஆகலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆக இந்த உலகத்திலே நம்முடைய எதிரிகள் யார் என்பதை விலகிக் கொள்ள முடிவது இல்லை. சில நேரங்களில் நண்பர்கள் எதிரியாக ஆகுவார்கள், எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக ஆகுவார்கள். இது உலகத்தினுடைய நியதி. அது சரி. பொதுவாகவே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 3 வகையான எதிரிகளை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றார். முதலாவது எதிரியாக இந்த துன்யாவை, உலகத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். வலா யகுர்ரன்னகுல் ஹயாத்துத் துன்யா, உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை தன்பக்கமாக இழுக்கிறது, ஈர்க்கிறது. அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வார், மனைவி, ஆண் மக்கள், அது மாதிரி போர் குதிரைகள், கால்நடைகள், நீங்கள் சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யறது? உங்களை தன்பக்கமாக இழுக்கிறது. நீங்கள் அதிலே மயங்கி ஏமாந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறார். ஹலாலான இன்பங்களை அனுபவிப்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை. இதிலேயே மூழ்கி 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 ஒருவன் மறுமையை மறந்து விடக்கூடாது, இபாதத்தை மறந்து விடக்கூடாது. மனைவி தேவைதான். அந்த மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி உழைத்து 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 என்ன செய்யறது? எல்லாத்தையும் விடுவது. உலகமே அதுதான், அவதான் என்பதாக நினைத்துக் கொண்டு மறுமையை மறந்து விடுவது, இபாதத்தை மறந்து விடுவது. பிள்ளைகள் தேவைதான். அந்த பிள்ளைகளுக்காக உழைத்து 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 என்ன செய்ய, பகலாக உழைக்கின்றான். தன்னை இறைவன் ஏன் படைத்தார் என்பதை அவன் மறந்து உழைக்கின்றான். நேற்று ஜும்மாவிலே கூட நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு சேரக்கூடிய எல்லா பொருளுக்கும் சக்தி இருக்கிறது என்று சொன்னால்
நம்மை அல்லாஹ் படைத்தது எதற்காக? அவனோடு சேர்வதற்காகத்தான். அதிலே வந்து யாரும் கவனம் செலுத்துவது இல்லை. நாம் இறைவனை வணங்கி 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 அவருடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவர் முதலாவதாக என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த உலகம் தேவைதான். இந்த உலகம் என்பது அதிலே மூழ்கி மூழ்கி ஒருவன் தன்னை இறைவன் படைத்ததை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் வந்திக்ரில்லா. உங்களுடைய பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சஹாபாக்களுடைய உயர்ந்த பண்பை கூறுகிறான். ரிஜாலுல்லா துல்ஹிஹும் திஜாரத்து வலா பைஉன் திக்ரில்லா விகாமி ஸலா வீதாஇ ஸக்கா. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் கூறுகிறார், குபாவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும், ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லையே. அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள், புனிதமானவர்கள் சஹாபாக்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப இந்த உலகம் நமக்கு தேவைதான். ஆனால் இந்த உலகத்தினுடைய ஞாபகத்திலே, இந்த உலகத்தை தேடுவதிலே ஒருவன் ஈடுபட்டு ஈடுபட்டு என்ன செய்கிறான்? மறுமையை மறக்கின்றான். அழகாக ஒருவன் எழுதியிருந்தான், கொடுக்க நினைப்பதை நீ ஹயாத்திலே கொடுத்து விடு. ஏன்னு சொன்னால் கஃன் துணியிலே பாக்கெட்டிலே என்பதாக எழுதியிருந்தான். எதையாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒன்றும் கொண்டு போக முடியாது. அருணா கயிறு போட்டிருந்தா கூட கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணணும். அல்லாஹ் சொல்றது ஜீவித்து போனா புறாதாக்குமா ஹலக்குனாக்குமா வரமர்றா. எப்படி நீ இந்த உலகத்துக்கு தனியாக வந்தாயோ தனியாகத்தான் நீ போவாய். என்ன ஒரு வித்தியாசம்! வருகிற நேரத்தில் ஆடை இன்றி வருகின்றோம். சின்ன பிள்ளைங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. மானத்தை மறைத்து ஒரு கஃன் தூக்கி போகிறது, அவ்வளவுதான். அப்ப இந்த உலகம் நமக்கு தேவை என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இவ்வளவுதான் சம்பாதிக்கிறது மார்க்க சொல்லுதா? அப்படின்னா இல்லை. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், ஹலாலாக சம்பாதிக்கலாம், தப்பல்ல. ஜக்காத்து கொடுக்குமாறு மார்க்கம் கூறுகிறதே தவிர பொருளாதாரத்தை இவ்வளவுதான் தேட வேண்டும் அப்படிங்கிறதுதான் கிடையாது. இடத்துல கூட சில பேர் சொல்லுவோம், ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் தான், விருந்து திங்கிற அளவு காசு ஓடுறாரு. நான் கேட்பேன், உனக்கு எதுக்கு ஒழிக்குது? உனக்கு என்னையா பிரச்சனை? அவருக்கு உடல்ல சக்தி இருக்கிறது, அதனால வேலை வாய்ப்பு இருக்குது, போறாரு, தப்பு இல்லையே. தன்னை நாடி ஒரு ரிஸ்க் வருகிற நேரத்தில் தட்டி விடக்கூடாது. ஒரு பெரிய அஜத்து சொல்லுவாங்க, என்னைய பல இடங்கள்ல வந்து என்ன செய்யறாங்க, மதரசாக்களை ஓதி கொடுக்க கூப்பிடுறாங்க. நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பல இடங்கள்ல நிஸ்வானில் ஓதி கொடுக்க கூப்பிடுறாங்க. நான் போய் ஓதுறேன். ஆனா பல பேருக்கு ஓடுறாரியா, வயசான காலத்துலையும் ஓடுறாரியா, சும்மா கிடந்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செல்வது 2 காரணம் தான். ஒன்று, என்னை நாடி ஒரு ரிஸ்க் வருகிற நேரத்தில், என்னை நாடி ஒரு வாய்ப்பு வருகிற நேரத்திலே அதை தட்டி விடுவதை நான் விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால், அது ஒரு செய்தி சொன்னாங்க. அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரும் செல்வந்தராக இருந்தார். மலக்கள் சொன்னாங்க, நீ அவர் பெரிய செல்வந்தரா இருந்தாலும் ஒரு பேராசக்காரன் அல்லாட்ட சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை, நீ பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவர் பேராசக்காரன். ஒரு தங்க வெட்டிக்கிளி அவருக்கு முன்னால் விழுகிறது. கொஞ்சம் தள்ளி உழுது உயர்மா ஓடி போய் அதை எடுத்தார். மலக்கள் சொன்னாங்க, பத்தியா அந்த எவ்வளவு பேராசக்காரன். அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டான், இவ்வளவு செல்வத்தை உனக்கு கொடுத்திருக்கேனே, அதை ஒரு வெட்டிக்கிளி விழுந்ததற்கு அதை போய் நீ ஒரு தங்க வெட்டிக்கிளி விழுக அதை போய் நீ போய் வேகமா எடுக்கிறேன் என்பான். அவன் சொன்னாங்களா, யா அல்லாஹ், என்னை நாடி உடைய ரிஸ்க் வருகிற நேரத்தில் அதை உதாசீனப்படுத்த நான் விரும்பவில்லை. நீ எனக்கு அதை கொடுக்கிற, உன்னுடைய பாக்கியத்தை எனக்கு வழங்குகின்றாய், நான் உதாசீனப்படுத்த நான் விரும்பல, அதை புறக்கணிக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அது சொல்லிதான் சொல்லுவாங்க. பல பேருக்கு என்னன்னா, அதுக்கு தொழுவச்சோடு ஓடுறாருங்க. நான் செல்வது என்பது என்னை நாடி வருகிறது. நான் எந்த மதரசாக்களையும் நான் ஓதி கொடுக்குறேன் நான் கேட்கல, என்னை கூப்பிடுறாங்க, போய் ஓதி கொடுக்குறேன். ஒண்ணு. 2வது சொல்லுவாங்க, நான் செல்வது அந்த பிள்ளையுடைய துவாவுக்காக. ஏன்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்துட்டு கடைசியில் அத்தையாத்த துவா செய்யும் இல்லையா, அல்லாஹ் மஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை, என்னுடைய பெற்றோரின் பாவத்தை, என்னுடைய ஆசிரியர் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அந்த பிள்ளைகள் துவா செய்யும் இல்லையா, அந்த துவாவுக்காக நான் சில சொல்லுவாங்க. இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஹலாலான முறையில் சம்பாதிப்பதை மாற்ற தடை செய்யறேன். ஆனா என்ன செஞ்சாலும் சில பேர் குறை சொல்லுவாங்க. என்ன செஞ்சாலும் ஓடுறாரியா, அங்கிட்டு ஓடுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு.
என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், இந்த உங்களுக்கு நீங்க ஓட்டுற ஓட்டுக்கு டயர் டயர் தேஞ்சிருக்கு, நான் போய் கடையில் போய் சொல்றேன் டயர் தேஞ்சிருக்க மாட்டோம். அதுக்கு பக்கத்துல சொல்றேன், நீங்க ஓட்டுற ஓட்டுக்கெல்லாம் 4 மாசத்துக்கு ஒரு டயர் தாங்க வச்சுக்கணும். நான் கேட்டேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என் டியூட்டியில நான் கரெக்டா இருப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை சும்மா சொல்றேன், சும்மா சொல்றேன், ஒன்றும் சொல்லலாம், கடுப்பேற்றுற மாதிரியே சில பேர் பேசுவாங்க. எதுக்கு சொல்ற அப்படின்னா, அந்த உலகத்துல சம்பாதிப்பதை மாற்ற தடை செய்யற, ஹலாலாக சம்பாதிக்கும். ஆனால் அதிலே மூழ்கி ஒருவன் என்ன செய்யறது, தன்னுடைய படைத்த ரப்பை மறந்து விடக் கூடாது. நேற்று ஒரு செய்தி படுத்த அழகா எழுதினார், ஒரு அரபியில ஒரு வரலாறு எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்தாருன்னா, ஒரு தேன் சொட்டு விழுகிறது, கற்பனையாக எழுதுகின்றார். ஆனா ஒரு தேன் சொட்டு விழுகிறது, அதை நாடி ஒரு எறும்பு வருகின்றது, அந்த எறும்பு அந்த ஓரத்தில் இருந்து தேனின் ஒரு சொட்டை குடிக்கிறது. குடிச்சிட்டு நிக்குது, மறுபடியும் ஒரு சொட்டு குடிக்கிறது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. முதல்ல ஒரு சொட்டு குடிச்சிச்சு, இன்னும் தேவை, ஒரு சொட்டு குடிக்குது, தப்பு இல்லை. ஆனால் எப்போது அந்த தேனின் மீது உள்ள ஈர்ப்பின் காரணமாக அது நம்ம உள்ள போய் நம்ம நிறைய குடிக்கலாம் என்பதாக சொல்லி அந்த எறும்பு என்ன செய்யறது, தேனுக்கு உள்ளே சென்று விடுகின்றதோ, இப்ப என்ன ஆயிப்போ, தேனுக்கு உள்ளே சென்று குடித்து நான் குடிக்கிற நேரத்திலே அது இன்னும் அதனுடைய என்ன செய்யறது, உடம்பு அந்த தேனுக்குள் என்ன செய்யறது, ஈர்க்கப்படுகிறது, இழுக்கப்படுகிறது. பிறகு நிறைய குடிச்சதுக்கு பிறகு வரலாம் என்பதாக நினைக்கின்றது, வர முடியவில்லை, அந்த தேனுக்குள் சிக்கிக்கொண்டு செத்து போகிறது. புரியுதா? அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய ஓரத்திலே நின்று கொண்டு ஓரத்துல அதை ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக அனுபவிக்கிற நேரத்தை அவன் தப்பித்துக் கொள்வான். இந்த உலகமே கெதி என்பதாக இப்போது அவன் மூழ்கி போகின்றானோ அவன் அழிந்து போவான். எனவே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உலகம் தேவைதான், கப்பல் பயணம் செய்வதற்கு கடல் தேவை, ஆனால் கடல் தண்ணீர் கப்பலுக்கு கீழே இருக்கணும். தாமரை என்ன செய்யறது, வளர்வதற்கு தண்ணீர் தேவை, ஆனா இலைக்கு மேல வந்துடக்கூடாது. அதனால உலகம் தேவைதான், உலகம் பாக்கியத்தில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது செய்தி, ஷைத்தான். அல்லாஹ் தன் திருமணம் சொல்வார், இன்னும் ஷைத்தானுக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான், அவனை எதிரியாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்வது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால ஷைத்தானுடைய விஷயத்தில் மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அபூஸ்ரி அவர் சொல்வார், வஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான ஃபஸீமா பைனஹுமா மஹல்லாக நுஸ்ல ஃபத்தஹிமி. நஃப்ஸுடைய விஷயத்திலே ஷைத்தானுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், அவனுக்கு மாறு செய்யுங்கள். சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், அந்த 2 பேரும் உனக்கு களப்பற்ற உபதேசத்தை செய்தாலும் கூட நீ எச்சரிக்கையாக இருந்தாக சொல்வார். நஃப்ஸும் ஷைத்தானும் சொல்லக்கூடிய உபதேசங்கள் வெளியிலே பார்ப்பதற்கு நல்ல உபதேசமாக இருக்கும். சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, பயில சொல்லுவாங்க இல்லையா, இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது, மனசிலே ஷைத்தானுடைய எண்ணங்கள் நஃப்ஸுடைய எண்ணங்கள் ஏற்படும். ஆனால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்ய அப்படின்னா, ஷைத்தான் என்ன செய்கின்றான், ஒரு வரலாறு இந்த புறவரல் பொருத்திய பொன்னாடையில ஒரு இருக்கு, அந்த இதுல எழுதுவாங்க. இந்த இமாம் பூஸ்ரியுடைய இந்த புர்தாவுடைய பைத்துக்கு கீழே ஒரு வரலாறு எழுதுவார். என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு சுவருக்கு அருகிலே உறங்கி கொண்டு இருந்தான். ஒருத்தர் வேகமா எழுப்பி விட்டார், எந்திரிக்க. உடனே ஒரு எந்திரிச்சு பதவி எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி வந்தாலும் சுவருக்கு இடிஞ்சு கீழே விழுந்தோம். சொல்ல, நல்ல வேலையை காப்பாத்திட்டீங்க, இல்லைன்னா என்ன செவரு விடுது நான் எழுதுறேன், செவரு இடிஞ்சு விழுந்து நான் இறந்துருப்பேன், நீ யாருங்க என்னை காப்பாத்திக்க. அந்த முதியவர் சொன்ன, நான் தான் ஷைத்தான். ஷைத்தானா? ஷைத்தான் கெட்டதானே செய்வேன், நீங்க உயிரை காப்பாத்துங்க. அதெல்லாம் கிடையாது. சுவர் இடிஞ்சு விழுந்து நீ செத்து இருந்தேன்னா, இறந்து போயிருந்தீங்கன்னா உனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கும், ஷஹீதுடைய அந்தஸ்து உனக்கு கிடைக்கும். அது உனக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் அவனை எழுப்பிட்டு அவன் சொன்னான். இதே மாதிரிதான் செய்த அப்படின்னா, ஷைத்தான் அவருடைய உபதேசங்களை கவனமாக இருக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன சொன்னான், இன்னிலக்குமா நான் சொல்லுவான், அதாவது உங்களை ஏன் இந்த கனியை சாப்பிடக்கூடாது நல்லா சொல்லி வைக்கணும் அப்படின்னா, இல்லாம தக்கூனா மலக்கே தக்கூனா காலுது, நீங்க இங்க நிரந்தரமா ஆயிருவீங்க, இதை சாப்பிட்டு நிரந்தரமா இருக்குதுங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலக்காயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓ அப்படித்தானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சவங்க சாப்பிட்டாங்க, முடிஞ்சா வெளியே வந்துட்டான். சரி, மூணாவது என்ன கேட்டா, நஃப்ஸ், மனிதனோடு இருக்கிற அந்த நஃப்ஸ், ஆத்மா, அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இல்லையா, நிச்சயமாக என்னுடைய ஆத்மா தூய்மையாக என்பதாக நான் சொல்லவில்லை, ஏனென்று சொன்னால்
மனிதனுடைய நப்சு பாவங்களை கொண்டு அதிகம் தூண்டக்கூடிய என்பதாக அல்லாஹ் சொல்வான், ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே தன்னுடைய மனதோடு ஜிஹாது செய்யட்டும் என்பதாக சொல்வார். ஆக இந்த உலகத்திலே 3 வகையான எதிரிகள் மனிதர்களுக்கு இருக்கிறார்கள். ஒன்று துனியா, தேவை, அது அளவோடு. இரண்டாவதாக ஷைத்தான், அவனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நப்சு. இந்த 3 பேர் மனிதனுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள். இவ்விடத்திலே கவனத்தோடு இருக்கக்கூடியவர்களால் தப்பித்துக் கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் அழிந்து போய் என்ன செய்வார்கள், நரகவாதியாக விடுவார் என்பதைத்தான் இந்த மார்க்கம் கூறுகிறது. இதை கேட்டவனை கடைபிடிக்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் முடியும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி.